சுப்பிரமணியத்தினால உனக்கும் டார்ச்சர்னா இந்த இளவரசி வேற ஆபீஸ்ல உட்காந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா? என்னது? இளவரசி ஓ ஆபீஸ்க்கு வந்து உட்கார்ந்துட்டு டார்ச்சர் கொடுக்கறாளா? இப்ப எப்படி இதுக்காக கடத்தி வச்சிருக்கீங்க? இங்க பாருமா, உன் புருஷனோட குடுக்கல் வாங்கல் கணக்கு இன்னும் முடியல. நீதான் உன் முடிவை சொல்றதுக்கு டைம் கேட்ட. இனிமே இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதனாலதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவு? இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். பணம் கொண்டு வந்தியா? பணம் கார்ல இருக்கு. பணத்தை விடு. என் பொண்ணு ஒழுங்கா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உனக்கு பணம் கொடுப்பேன். என் பொண்ணை காட்டு முதல்ல. அது நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அந்த இடத்துல இருந்து 50 அடி தூரத்துல ஒரு 27 வயசு பையன் மர்டர் ஆகி கிடந்தான். என் பொண்ணோட வாழ்க்கைய பாழாக்கிட்டியடா உன்ன. இல்ல சார், இந்த வீடு நிறைய சம்பாதிக்க தவிர உன் வீட்டை உடைச்சு நாசம் பண்ணுடா. என்னைய பாத்துக்கிட்டு அடியா நான் நினைச்சது சரியா போச்சு. நாம ஏதோ தப்பான இடத்துலதான் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஏமா ஏன் இப்படி பேசுற? இன்னும் என்ன தடி சொல்றது? வெளியில அடிச்சிட்டு இருக்கிறவங்க பேசுனது காதுல வேலையா? அவ ஏதோ பொம்பளை விஷயத்துக்காக தான் அடி வாங்கிட்டு இருக்கிறான். ஏற்கனவே இந்த வீடு போலீஸ் கண்காணிப்புல இருக்குன்னு அன்னைக்கு போலீஸ்காரன் வந்து சொல்லிட்டு போனான்ல. இப்ப என்ன பண்றது? இல்ல நீ உங்க சித்தப்பாக்கு போன் பண்ணி காலையில வர சொல்லு. எனக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். சித்தப்பாவுக்கு தானமா நான் காலையில போன் பண்ணி வர சொல்றேன். நீ முதல்ல தூங்கு. என்னடி மா தூங்கு வா. என் மனசு ஆறலடி. சரிம்மா, சித்தப்பாவை கூப்பிடலாம். நீ பேசாம தூங்கு. மனசை ஃப்ரீயா வச்சுக்கோமா, தூங்கு. நீ வா லீலா, தூங்கு பேசாம. லீலா அண்ணே. வாங்க சித்தப்பா. என்னம்மா, ஏன் அவசரமா போன் பண்ணி வர சொன்னீங்க? அம்மா வாங்க. நான் தான் உங்களுக்கு போன் பண்ணி வர சொல்ல என்ன சொன்னேன். விஷயம்? இந்த வீட்டை உடனடியா காலி பண்ணி ஆகணும். என்ன நீ சொல்றீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீடை புடிச்சு கொடுத்த? நல்ல வீடு தானே, அதுவும் நம்ம சொந்தக்காரங்க வீடு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நல்ல வீடு பாத்தீங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு நாள் கூட நிம்மதியாவே இருக்க முடியல. என்ன நீ, என்னாச்சு? நாங்க இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கே உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி வேற வீடு பார்க்கலான்னு இருந்தேன். ஆனா இளவரசி தான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னா. என்ன நீ சொல்றீங்க? அப்படி என்னதான் பிரச்சனை இந்த வீட்டுல? அந்த பையன் சரியில்லைன்னு தான் தோணுது. 2 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு நான் இங்க இருக்க முடியாது தம்பி. அதனாலதான் சொல்றேன். அண்ணி, நான் தான் முன்னாடியே சொன்னேன். இதுக்கு முன்னாடி 7-8 பேச்சுலர்ஸ் இருந்தாங்க. அவங்க அப்படி இப்படி இருந்திருக்காங்க. பொண்ணுங்களை அடிச்சது கூத்தடிச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்களை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம அதுக்கப்புறம் இந்த வீட்டை வாடகைக்கு விடுறதாவே கிடையாது. நான் வந்து கேட்டதாலதான் இந்த வீட்டை வாடகைக்கு விட்டான். சரி, நீங்க சொல்ற மாதிரியே நல்ல பையனா இருந்திருந்தா வயசு பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு ஒரு குடும்பம் வாடகைக்கு வருதுன்னு தெரிஞ்ச உடனே வீட்டை கிளீன் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. ஏன் கிளீன் பண்ணி கொடுக்கல? அண்ணி, கிளீன் பண்ணி தரேன் தான் சொன்னான். அதுக்குள்ள அவங்க அப்பா உடம்பு சரியில்லை, போன் வந்தது, ஊருக்கு போயிட்டான். நம்ம வந்து அன்னைக்கு தான் அவனும் வந்தான். நீங்க ஏன் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? இதுதான் சித்தப்பா நானும் லீலாவும் அண்ணில இருந்து சொல்லிட்டு இருக்கோம். கேட்க மாட்டேங்கிறாங்க. அம்மா, இப்பதான் சந்தேகத்துக்குள்ள விட கிடைச்சிருச்சுல்ல, குழப்பிக்காம நிம்மதியா இருமா. சரி, அதை விடுங்க. நேத்து ராத்திரி ஒரு கும்பல் வந்து அந்த பையனை கண்ணு மண்ணு தெரியாம போட்டு அடிச்சாங்க. ஏதோ பொம்பளை தகராறாம். இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அண்ணி, அந்த பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சவரையில அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். வேணும்னா நேரா வாங்க, அவங்ககிட்ட போய் கேட்டு பார்த்துருவோம். இல்ல, என் மனசுல பட்டதுதான். அதை விடுங்க. எனக்கு என்னமோ இந்த வீடு பாதுகாப்பா இருக்கிற மாதிரியே தெரியல. காலி பண்ணிடலாம். உங்களால முடிஞ்சா வேற வீடு பார்த்து கொடுங்க. இல்லைன்னா நாங்களே பார்த்துக்கிறோம். என்னன்னு இப்படி சொல்லிட்டீங்க? அண்ணனுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துக்கு நான் தானே பாதுகாப்பு. அப்படி இருக்கும்போது ஒரு தப்பான வீட்டுல உங்களை கொண்டு வந்து குடி வைப்பனா? அதுவும் இல்லாம இவனை மட்டும் இல்ல, இவன் குடும்பத்துல எல்லாருமே எனக்கு தெரியும். அப்படி உங்களுக்கு சந்தேகமா இருந்தா வாங்க, ராஜா கிட்ட போய் நேத்து என்ன நடந்தது கேட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவான். சித்தப்பா தான் இவ்வளவு தூரம் சொல்றாருலமா, என்னன்னு போய் விசாரிச்சுட்டு தான் வந்து மறுபடியும் இன்னொரு வீடு தேட முடியாதுமா. சரிங்க அண்ணி, உங்களுக்கு வீடு பிடிக்கல இல்ல? சரி வாங்க, அந்த பையன்கிட்ட போய் வீடு காலி பண்ற விஷயத்த சொல்லிட்டு வந்துடலாம். வாங்க வாங்க நீ.
தம்பி ராஜா 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 சார் நீங்களா? வாங்க வாங்கம்மா, உள்ள வாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. தியானத்துல இருந்தேன், அதான் உடனே கதவை திறக்க முடியல. தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் தப்பா நினைக்கல தம்பி. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கேட்பேன், நீ தப்பா நினைச்ச கூடாது. நான் ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன் சார், கேளுங்க. அண்ணி இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஏன், என்ன பிரச்சனை? ஏதாவது சௌரியம் பத்தலையாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை தம்பி. நேற்று நைட்டு உன்னை யாரோ வந்து அடிச்சாங்களாமே. ஆமாமா, அது ஒரு சின்ன பிரச்சனை தான். அதான் தம்பி, என்ன பிரச்சனை? பொண்ணு பிரச்சனை தான். பாத்தீங்களா, நான் சொல்லும்போது நீங்க நம்பல. இப்ப அவன் வாயிலே வந்துருச்சு பாத்தீங்களா? சார், இவங்க என்ன சொல்றாங்க? அது வந்து உன் கேரக்டர் சரியில்லை, பழக்க வழக்கம் சரியில்லைன்னு சொல்லி அண்ணி வீட்டை காலி பண்றேன்னு சொன்னாங்க. அப்படிலாம் இருக்காதுன்னு உங்களை பத்தி நல்ல விதமா எடுத்து சொன்னப்பதான் நேற்று நைட்டு உங்களை யாரோ அடிச்சு போட்டதையும் அதுக்கு பொண்ணு விஷயம் தான் காரணம்னு சொல்றாங்க. அதை தான் கேட்க வந்தேன் தம்பி. அம்மா என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. பொண்ணுன்னு சொன்னது நான் சம்மந்தப்பட்டது இல்லைங்க, என் ஃப்ரெண்டு சம்மந்தப்பட்டது. என்ன தம்பி சொல்ற? ஆமாங்க, என் கூட ஒர்க் பண்ற ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அந்த பொண்ணு அவன் மேல உயிரா இருந்துச்சு. ஆனா இந்த விஷயம் பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சு ஜாதி மத காரணம் சொல்லி அவங்க காதல ஏத்துக்கல. அந்த பொண்ணுக்கு சம்மந்தம் இல்லாம ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ண பார்த்தாங்க. அந்த விஷயம் அவங்க 2 பேரும் கேள்விப்பட்டு தற்கொலை பண்ணிக்க போயிட்டாங்க. நான் தான் அவங்கள காப்பாத்தி கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு வீட்டுல அடைக்கலம் கொடுத்தேன். அந்த விஷயம் பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சு என்னை வந்து அடிச்சாங்க. இதாங்க நடந்தது. அண்ணி, இப்ப உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கதை நல்லாதான் இருக்கு, ஆனா நான் இதை நம்ப தயாரா இல்ல. நான் சொன்னதுதான், வீட்டை காலி பண்ணிடுறேன். இங்க பாருங்கம்மா, நான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நம்புறது நம்பாததும் உங்க இஷ்டம். ராஜா, ஏய், என்னடா? உங்க வீட்டுல இருந்து ஆளுங்களாம் வந்து உன்னை அடிச்சாங்களாமே ராஜா? உனக்கு முன்னாலே எங்களால தானே இந்த மாதிரி உங்களுக்கு ஆச்சு, எதுவும் கஷ்டம் இல்லையே. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்க மேல இருக்க கோவத்தை என் மேல காமிச்சாங்க, அவ்வளவுதான். சரி, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அங்க பாதுகாப்பா இருக்கலாம்ல? உங்களை அடிச்சு போட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சதும் மனசு ரொம்ப பதறி போச்சு. அதனால தான் உங்களை பார்க்கலான்னு இவரை கூட்டிட்டு வந்தேன். அம்மா, நான் கல்யாணம் பண்ணி வச்ச ஜோடி இவங்க தான்மா. இப்போவாது நான் சொல்றதுல உண்மை நம்புறீங்களா? பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்றது சரியாதான் போச்சு. நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் தம்பி, தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்லைங்கம்மா, உங்க நிலைமையில நான் இருந்தாலும் அதை தான் செஞ்சிருப்பேன். சரி, இப்ப என்ன சொல்றீங்க? வேற எப்படி பார்த்தலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தம்பி. நேத்து அவங்க உங்களை அடிக்கும்போது ஏன் அடிக்கிறீங்கன்னு கூட கேட்க தோணல. எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க. அம்மா, பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. அதான் சொல்றேனே, உங்க நிலைமையில நான் இருந்திருந்தாலும் அதான் நினைச்சிருப்பேன். சரிப்பா, சரி கிளம்புங்க, நீ போவோம். ம், வரப்பா ராஜா. சரிங்க. வா சக்தி, உள்ள வா. வாமா. சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க மாமா. எங்க அம்மாவும் இளவரசி அம்மாவும் சண்டை போட்டா உங்களுக்கு என்ன? நீங்க போய் இளவரசியை கூப்பிட வேண்டியதானே? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டுக்கிட்டு. என்ன கையல், நீயும் நான் சொல்றதே புரிஞ்சுக்காம கீழல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்க. இந்த குடும்பத்துல எங்க பொண்ணு வாழறதை விட வாழாம இருக்கிறதே நல்லதுன்னு அவங்க சொன்னாங்க. நான் போய் இப்ப கூப்பிட்டா உடனே பொண்ணை அனுப்பிச்சு வச்சிருவாங்களா? நீங்க தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதீங்க மாமா. எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி அதை செய்யலாமா வேண்டாமா, நல்லதா கெட்டதான்னு சாமி கிட்ட பூ போட்டு கேட்கறது இந்த கோயிலோட விசேஷம். நாமளும் பூ போட்டு பாப்போம். சாமி சரின்னு சொல்லிடுச்சுன்னா நீங்களே போய் இளவரசி கிட்ட பேசுங்க, சரியா? வாங்க மாமா. யார் பேருக்குமா அர்ச்சனை? சுப்பிரமணி. பாத்தீங்களா மாமா, இளவரசி உங்க பேருக்கு தான் அர்ச்சனை பண்றா. ஆமா கையல், அதான் என்னால நம்பவே முடியல. நான் தான் அன்னைக்கே சொன்னல, நீங்க தான் நம்பல. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். இளவரசி மனசுல நீங்க தான் இருக்கீங்க. இப்ப உங்க கண்ணாலே பாத்துட்டீங்கல்ல. போங்க மாமா, போய் பேசுங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் போய் பேசினா? இத பாருங்க மாமா, இதுல உங்க வாழ்க்கை மட்டும் இல்ல, என் வாழ்க்கையும் தான் சம்பந்தப்பட்டிருக்கு. நீங்க இளவரசியோட சேர்ந்து வாழ்ந்தாதான் நீங்க சொல்ற மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இப்ப என்ன, இளவரசியோட வந்து பேச போறீங்களா இல்லையா? சரி கையல். சரி வாங்க.
இளவரசி வா எங்க போலாம். வீட்டுக்கு போயிட்டு போலாம் போய் சரிப்பா பேசுங்க மாமா. வேண்டாம் கையல், அவங்க தான் போயிட்டாங்களே, எப்படி போய் பேசுங்க? போன என்ன மாமா, போய் பேசுங்க. ரோட்ல வேண்டாம் கையல், இது நல்லா இருக்காது. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அவங்க வீட்டுக்கு போய் பேசுங்க. நீங்க அங்க போனா தானே உங்களுக்குள்ள ஒட்டுமா ஒட்டாதான்னு நான் ஒரு முடிவுக்கு வர முடியும். சரியா சரியா என்னம்மா? என்னாச்சுமா? என்னமோ சத்தம் கேட்டுச்சுடா. இது பாரு, இதெல்லாம் விழுந்திருக்கு. என்னன்னு தெரியலடா. எவ்வளவு வந்திருக்கா போல இருக்கு. ஆமாமா, எனக்கு சத்தம் கிடைச்சு, அதான் என்னன்னு பார்க்க வந்தேன். ஐயோ, என்னெல்லாம் போயிருக்குன்னு தெரியலடா. வா பார்க்கலாம். ஐயோ ஐயோ ஐயோ, போச்சு இருக்கமா? என் பணம் எல்லாம் போச்சு, என் நகை எல்லாம் போச்சு, இத்தனை நாள் சேர்த்து வச்சது எல்லாம் போயிடுச்சே. ஐயோ, என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் பார்த்து சேர்த்து வச்சதுடா, இப்படி போயிடுச்சே. ஐயோ, என்னடா பார்த்துட்டு நிக்கிறேன், போலீஸுக்கு போன் போடுறா. எப்படியாவது அந்த நகை எல்லாத்தையும் மீட்கணும்டா. போடா. போலீஸ் போன் பண்ணா நமக்கு தான் பிரச்சனை, அதனால தான் யோசிக்கிறேன். என்னடா சொல்ற? நமக்கு என்னடா பிரச்சனை? நாம தான் எல்லாத்தையும் பறிகொடுத்து நிக்கிறோமேடா. போலீஸ் வந்து எந்தெந்த பொருள் காணும் கேட்டா நம்ம எப்படிமா கணக்கு கொடுக்க முடியும்? அன்னைக்கு அந்த ஏசி என்ன சொன்னாரு? இருக்கிற எல்லா சொத்தும் அநியாயமா சம்பாதிச்சு நம்மள்ட்ட தானே சொன்னாரு. இப்ப காணாம போன பொருட்கெல்லாம் கணக்கு கேட்டா நம்ம எப்படிமா கொடுக்க முடியும்? அப்பா, என் பண நகை எல்லாம் போடுது தானா? ஐயோ கடவுளே, உங்க அப்பா இருந்தா இப்படி எல்லாம் நடந்துருக்குமாடா? ஏண்டா இப்படி எல்லாம் விட்டு போறடா, நான் என்னடா பண்ணுவேன்? டேய், நகை போடுது தானடா? என்னடா சரியா இப்படி நடந்துச்சுடா? நான் என்னடா? நமக்கு வேற வழியே இல்லம்மா. நமக்கு இப்போ திருடனுக்கு தேல் கொட்ட நிலைமைதாம்மா, ஒன்னும் பண்ண முடியாதுமா. நிர்மலா, அம்மா அப்படி புலம்பிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள கூட்டிட்டு போய் மாத்திரை கொடுத்து தூங்க வைமா. எவனோ தூக்கிட்டு போயிட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? வாமா, ஐயோ, அழாத வாமா. அழாதீங்கம்மா. இப்படி அண்ணிட்டு நிர்மலா, கூட்டிட்டு போமா. போயிட்டானே, நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? என்ன இந்திரா இப்படி திடீர்னு வேலை வேணும்னு கேக்குற? ஆமா, இளவரசி வேலைக்கு போயிட்டு தானே இருக்கா? இளவரசி வேலைக்கு போயிட்டு தான் இருக்கா. எத்தனை நாளைக்கு தான் அவ ஒருத்தையே சமாளிப்பா? லீலாவும் படிச்சுக்கிட்டு இருக்கறா. அப்பப்ப வைத்திய செலவு, வீட்டு வாடகை, மளிகை சாமான், அது இதுன்னு விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு. ஒருத்தி சம்பளத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் சொல்லு? புரியுது புரியுது. எத்தனை நாளைக்கு இளவரசி இங்கேயே இருக்க போறா? என்னைக்கு இருந்தாலும் புருஷன் வீட்டுக்கு போக வேண்டியது தானே. அப்படி போயிட்டா என்ன பண்றது? குடும்பத்தை எப்படி காப்பாத்தன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், சரிதானே? என்ன இந்திரா, இளவரசி புருஷன் வீட்டுக்கு போறத பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதுவும் பேசாம அமைதியா வர? ஒருவேளை நீ இளவரசி மாதிரியே அவ புருஷன் வீட்டுக்கு போக கூடாதுன்னு முடிவோட இருக்கியா? அப்படிலாம் எதுவும் இல்ல காமாட்சி. நான் கூட ஆரம்பத்துல இளவரசி மாதிரி பிடிவாதமா தான் இருந்தேன். ஆனா அன்னைக்கு கோயில்ல வச்சு முதல்ல இளவரசிக்கு சம்பந்தம் பேசின சம்பந்தி அவர் சொன்னாரு, அடிக்க கைய வாங்கின மனுஷன் நிறுத்திட்டாரு, அவ்வளவு நிதானம் உள்ள மனுஷன் தப்பு பண்ணுவாரான்னாரு. ஏன் கொழுந்தனாரும் அதே காரணத்தை தான் சொன்னாரு. ஒருவேளை அவங்க சொன்னது உண்மையா இருந்துட்டா என்ன? அதான் உண்மையா இருக்கும். ஏன்னா அந்த பையன் முகத்தை பார்த்தா தப்பு பண்ற மாதிரி தெரியல இந்திரா. இளவரசிக்கு பின்னாடி இன்னொருத்தி இருக்கா இல்ல, அவளை வீட்டுல வச்சுக்கிட்டு இவளை எப்படி கரை சேர்க்கறது? இதெல்லாம் இளவரசி கிட்ட நீத பக்குவமா பேசி அவளை எப்படியா மனசை மாத்தி அனுப்பணும். நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காரு. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அவன் மனசை எப்படியாவது மாத்தி அனுப்பிடு. உங்களை பத்தி எனக்கு தெரியாது, அதான் பேப்பர்ல டிவில எல்லாம் பாக்குறோமே. இப்படி துணி வாங்குறோம், உதவி பண்றோம்னு சொல்லிட்டு வீட்டை நோட்டம் பாக்குறது,
ஆள் இல்லாத நேரமா பார்த்து வீட்டுக்குள்ள பூந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவீங்க அப்படிதானே? என்ன இந்திரா அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல, இந்த தம்பி வீட்டுல தான் நாங்க இப்ப குடியிருக்கிறோம். இந்த தம்பி ஏன் இங்க வந்து இப்படி திட்டு வாங்குதுன்னு தெரியல. அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி ஆட்கள் நாங்க இல்லம்மா. ஆதரவற்றவர்களுக்கு உதவி பண்ணணுன்ற சேவை மனப்பான்மையில தான் இப்படி வீடு வீடா வந்து உங்களுக்கு உபயோகம் இல்லாத துணிகளை கேட்குறோம்மா. நீங்க துணி கொடுத்து உதவலைனாலும் பரவாயில்லம்மா. நீங்க சேவை மனப்பான்மையை தப்பா நினைக்காதீங்க. தம்பி ரொம்ப நல்ல டைப்பா இருக்கே. ஆமா, நான் கூட முதல்ல அந்த தம்பி பத்தி தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம்தான் எனக்கே உண்மை புரிஞ்சது. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிம்மா. அம்மா என்னம்மா இந்த பக்கம் கடைக்கு போயிட்டு வரீங்களா? ஆமா தம்பி, கடைக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கோம். அந்த வீட்டுக்காரமா உங்களை திட்டினதை பார்த்துட்டு நின்னுட்டோம். இப்படி சேவை பண்ணும்போது ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வர்றது சகஜம்தாம்மா. அதெல்லாம் பார்த்தா வேலை நடக்குமாம்மா. ஆமா தம்பி, ஏதோ அநாத ஆசிரமத்துக்கு துணி சேகரிக்கிறீங்களே, அந்த ஆசிரமம் எங்க இருக்கு? அம்மா அது நெற்குன்றத்துல இருக்குமா. வாரம் வாரம் சண்டே அன்னைக்கு இந்த மாதிரி துணியில கலெக்ட் பண்ணி அங்க போய் கொடுத்துட்டு வருவோம். வாரத்துல ஒரு நாள் தான் உங்களுக்கு லீவு. அந்த லீவையும் இப்படி நல்ல விதமா பயன்படுத்துறீங்களே, உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு தம்பி. அம்மா சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சண்டே டைம்ல பீச்சு பார்க்கு சினிமான்னு போய் நாம சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அதை விட பெரிய சந்தோஷம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை கலெக்ட் பண்ணி இதை கொண்டு போய் ஆசிரமத்தில் கொடுத்து அதை வாங்கி அவங்க சந்தோஷப்படுவாங்க பாருங்க. அதை பார்க்கறது பெரிய சந்தோஷமா. சரிம்மா, நிறைய வேலை இருக்கு, இன்னும் நிறைய கலெக்ஷன் பண்ணணும். நாங்க போயிட்டு வரோம்மா. வரேங்கம்மா. வரேங்க. வாடா. ஏமச்சா, 3 நாள் லோக்கல்ல மகாபலிபுரத்துல மஞ்சுளாவோட குமால போட்டுட்டு இருந்த லீலாவுக்கு கல்தா கொடுத்தேன். இன்னைக்கு அவ வந்து கேட்டான்னா என்ன சொல்லி சமாளிக்க போற? டோன்ட் வெரிட் மச்சான். நான் பெங்களூர்ல இருக்கிறதா அவகிட்ட ஏற்கனவே போய் சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தேன். அதே போய் கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். எத்தனை நாளைக்கு அப்படியே சொல்லி சமாளிக்க போற? சீக்கிரம் கிளைமேக்ஸ்க்கு வாடா. எனக்கு என்னமோ லீலா விஷயத்துல நீ ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி தோணுது. உனக்கு இதுவே அதிகம். அது எனக்கு தெரியாதா? என்ன பண்றது, ஒரு நல்ல பேர் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னும் எவ்வளவு நாள்ரா வெயிட் பண்றது? அவசரப்பட்டா ஆகுமாடா, அப்புறம் கிடைக்கிறதும் மச்சா வரா, நீ கிளம்பு. சரி மச்சான், சீக்கிரம் கிளம்புறாங்க. தெரியும் போ. ஹாய் கிருஷ்ணா. ஹாய். எப்படி இருக்க? பெங்களூர் போயிட்டு எப்போ வந்த? போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இன்னைக்கு ஃபுல் டே நான் உன் கூட தான் இருக்க போறேன். எங்க போலாம் சொல்லு? ஏய் கிருஷ்ணா, என்னாச்சு? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். நான் கிட்ட வர வர நீ விலகி போயிட்டே இருக்க. என்ன பிரச்சனை? எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் லீலா. நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நம்ம 2 பேத்துக்குமே நல்லது. எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு முடிவு? பின்ன என்ன பண்ணுறது, உனக்கு தான் தொட்டு பேசி நெருக்கமாக பழகுனா பிடிக்க மாட்டேங்குது. அதுதான் இந்த முடிவு. அன்னைக்கு ரூம்ல நடந்ததை வச்சு நீ பேசிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன், சரிதானே? ஆமாம். அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, எப்பவும் போல இருக்கலாம்.
உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணா. உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. ஓகே, நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். ம், சரி. யோ பெருசு, கண்ணங்க வச்சுட்டு வர. ரோட்ல பார்த்து வரதுல ஏண்டா நீ வந்து என் மேல இடிக்கிற மாதிரி வந்துட்டு என்ன வந்து பார்த்து வரப்படாதுங்கிறியா? யோ போயா. ஏண்டா என்ன பார்த்தா போயான்னு சொல்ற? நீ எல்லாம் அல்பாயுசில போயிடுவேடா. அம்மாடி, என்ன ஏன் இப்படி எங்க போனாலும் எங்களை தேடி வந்து இம்சை பண்ணிட்டு இருக்க? உன்னை தொந்தரவு பண்ண வரலம்மா, உனக்கு நல்லது பண்ண தான் வந்திருக்கிறேன். இப்போ ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருந்தியே, அவன் நல்லவன் இல்லைம்மா. நீ காதல் அப்படி இப்படின்னு அவன்கிட்ட பேசினதை கேட்டு அவன் கூட உனக்கு பழக்கம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் நல்லவன் இல்லைம்மா, அவனை வேறொரு பொண்ணோட பார்த்துருக்கிறேன். அவனை மறந்துடுமா. என்ன நாங்க பேசிட்டு இருந்ததை ஒட்டு கேட்டுட்டியா? இப்படி வயசான காலத்துல பார்க்ல வயசு பசங்க பேசிட்டு இருக்கிறத ஒட்டு கேக்குறியே, என்ன ஜென்மையா நீ? உங்க அட்வைஸ் வர எனக்கு தேவையில்லை, போங்க அந்த பக்கம். அம்மா, நான் சொல்றது நீ கேளுமா. உன் கூட இருந்தவன் நல்லவன் இல்லைம்மா, பெண்கள் விஷயத்துல ரொம்ப மோசமானவன். அவன் கூட பழகாத, வேண்டாம்மா. போதும், நிறுத்து. இத பாரு, உன் பையன் கூட தான் பொண்ணுங்க விஷயத்துல கெட்டவன். இதோ நிக்கிறாள் இந்த பொண்ணு. இவ கூட குடும்பம் நடத்துதானே எங்க அக்கா வாழ்க்கையை கெடுக்க பார்த்தா. அப்பெல்லாம் சும்மா தானே இருந்த. இப்ப பெருசா நல்லவ மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்ட, போ அந்த பக்கம். என்ன லீலா, என்னாச்சு? யார் இவரு? இவர்கிட்ட ஏதோ சத்தம் போட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. என்ன இவர் ஏதாவது பிரச்சனை பண்றாரா? இவர் சொல்றாரு நீ நல்லவன் இல்லையா. 2 நாளைக்கு முன்னாடி உன்னை ஒரு பொண்ணு கூட பார்த்தாரா? யோ, பார்த்த பெரிய மனசு மாதிரி இருக்க. உனக்கு அதுக்கு என்ன சின்ன புத்தி? பெங்களூர் போயிட்டு 3 நாளைக்கு அப்புறம் நானே எனக்கு தான் திரும்பி வந்திருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட பார்த்தேன்னு சொல்றேன். போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லை. இல்லை தம்பி, ஒரு பொண்ணோட உங்களை பார்த்தேன். உங்க பைக்கில் நெருக்கமா இந்த பொண்ணோட உட்காந்துக்கிட்டு. நான் தான் பெங்களூர் போயிட்டு இன்னைக்கு தான் திரும்ப வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. திரும்ப திரும்ப பொண்ணோட பார்த்தேன், ஆட்டுக்குட்டியோட பார்த்தேன்னு சொல்றேன். வயசானவன என்ன பாக்குறேன் இல்லன்னா? ஓ வயசு என்ன இவரு வயசு என்ன? கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம கை வாங்குற. நீ யாரு? உனக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? பெருசா சப்போர்ட் பண்ணிட்டு வர. ஓ, இந்த ஆள் பார்க்குக்கு நான் தள்ளிட்டு வந்திருக்கானா? என்ன பார்த்து சொல்ற? விடுமா, விடு விடு. லீலா, தயவு செஞ்சு நீ போயிடுமா. லீலா, வாங்கிறது போயிடலாம். இவங்ககிட்ட பேசிட்டு இருந்தா நமக்கு தான் அசிங்கம். வா. ஏன்பா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அன்னைக்கு என்னடானா அந்த இளவரசியை அசிங்கப்படுத்தினா, இன்னைக்கு இவ. அவங்க எப்பயாவது போகட்டும், உங்களுக்கு என்னப்பா வந்தது? கவிதா, அப்படியெல்லாம் விட முடியுமாம்மா? கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாழாகுதே, அதை எப்படிமா விட்டுற முடியும்? லீலாவை பத்தி இளவரசி கிட்ட சொல்லி ஆகணும்மா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா, ப்ளீஸ். அப்படியே நீங்க இளவரசி கிட்ட போய் இந்த லீலாவை பத்தி சொன்னாலும் இவள மாதிரிதான் இளவரசி அதெல்லாம் நம்ப மாட்டா. உங்களை அசிங்கப்படுத்துவா. வேண்டாம். இளவரசி என்ன அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்லம்மா, இந்த விஷயத்தை நான் எப்படி சொல்லி ஆகணும்மா? அப்பா, நீங்க யார்கிட்டயும் அவமானமோ அசிங்கமோ பண்றதே எனக்கு பிடிக்கல. ஏன்னா நீங்க என்னோட அப்பா மாதிரி. வாங்கப்பா. இப்படி சோதனை மேல சோதனை வந்து சரியா அண்ணா? சரியா? ஐயோ, என்னடா ஆச்சு? என்னது இது கட்டலாம்? ஒண்ணு இல்ல ஆண்டி, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். என்னது ஆக்சிடென்ட்டா? ஆண்டி ஒன்றும் பயப்படாங்க ஆண்டி. ரோட்ல ஆயில் கொட்டி கிடந்துச்சு, அதை கவனிக்காம போனதுனால வண்டி ஸ்கிட் ஆகி கையில் அடிபட்டுருச்சு. என்னடா நீ பார்த்து நிதானமா ஓட்டக்கூடாதாடா? இப்படியாடா பண்ணுவேன்? சரிடா செலியா, நாங்க கிளம்புறோம். வண்டி செட்டில் விட்டுருக்கேன். ரெடி ஆனதும் நாங்களே கொண்டாந்து விட்டுறோம். என்ன உடம்பு பார்த்துக்கோ. வரேன் ஆண்டி. தேங்க்ஸ். வாங்க, வா வா, மெதுவா வா. இப்படி உட்கார்.
ஏண்டா உனக்கு இது? ஏற்கனவே நமக்கு நேரம் சரியில்லை. நானே உன்னை பார்த்து போடா, ஜாகிரதையா போடான்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்படி அடிபட்டுட்டு வந்திருக்கேடா. சரியா கொஞ்சம் ஜாகிரதையா இருக்க கூடாதாடா? அதை விடுங்கம்மா, நம்ம இனிமே விசாரணைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. என்னடா சொல்ற? ஆமாம்மா, அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். யாரோ ஒரு டிரைவரை வண்டலூர்ல இருந்து கடத்திட்டு வந்து இங்க கொண்டு போட்டிருக்காங்க. பாடா, எப்படியோ ஒரு பிரச்சனை முடிஞ்சது. எனக்கு அதுவே போதும். ஏக்கா அப்படி நம்ம குடும்பத்துக்கு சோதனை மேல சோதனையா வருது? நல்லா இருந்த பிள்ளை இப்படி அடிபட்டு வந்து உட்கார்ந்துருக்கான். இதெல்லாம் பார்த்தா கால நேரம்னு சொல்றதை விட நம்ம குடும்பத்துக்கு ஆகாதவங்க யாரோ செய்வினை செஞ்சிருப்பாங்கன்னு தோணுதுக்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. மாமாக்கு இப்படி ஆனது, நிர்மலாவை கடத்திட்டு போனது, நம்ம வீட்டை கொள்ளையடிச்சிட்டு போனது, செழியனுக்கு இப்ப அடிபட்டு இருக்கிறது, இப்படி வரிசையா ஒண்ணு மாத்தி ஒண்ணு எந்த குடும்பத்திலயாவது நடக்குமா? யாரோ செய்வினை செஞ்சிருக்காங்கக்கா. என்ன சித்தி இது? இந்த காலத்துல போய் செய்வேனா அது இதுன்னுட்டு? அப்படி இல்லடா, அதெல்லாம் உண்மைதான்டா. ரத்தனவேல் குடும்பம் எவ்வளவு ஓஹோன்னு இருந்தாங்க. இப்போ இருக்கிற இடமே தெரியாம போயிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? அவங்க பங்காளிங்க செஞ்ச செய்வினை தானே. சரிங்க சித்தி, ஆனா நீங்க சொல்ற மாதிரி செய்வினை செய்யறதுக்கு எங்களுக்கு யார் எதிரிங்க இருக்காங்க? இருக்காங்கடா. யாரும் அது? எல்லாம் உன் பங்காளிங்க தான். உன்னை அவங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டு சொத்த எல்லாத்தையும் புடுங்கலான்னு பார்த்தாங்க. அது நடக்கல. நீயும் அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்துட்டேல. நிச்சயமா அந்த குடும்பம் தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கு. இந்த பரதேசி குடும்பத்தை விட்டா வேற யாரு இந்த மாதிரிலாம் செய்வாங்க? அதுலயும் உங்க பெரியப்பா இருக்கானே, அவனை பார்த்தாலே சூனிய வைக்கிற மாதிரியே இருக்கு. ஆமாமா, நீங்க சொல்றதும் சரிதான். அவங்க செஞ்சாலும் செஞ்சிருப்பாங்க. அப்புறம் என்னக்கா, பார்க்க வேண்டிய ஆளை பார்த்து செய்ய வேண்டிய பரிகாரத்தை செய்ய வேண்டியதானே. அம்மா, இந்த மாதிரி செய்வன மாய மந்திரத்துக்கெல்லாம் மலையாள மாந்திரிங்க தான் சரியா வரும். செய்வன இருக்கிறதுல ஒரு ஃபேமஸான இருக்காரு. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம அவரை போய் பார்க்கலாம். ஆமா சரியா, முதல்ல அவரை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. சரிங்க சித்தி. சரிப்பா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. மாடியில போய் பாடு. மெதுவா பார்த்து கூட்டிட்டு போ. சரிக்கா, நான் போய் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். அக்கா, எங்க காலேஜ்ல ஏற்காடுக்கு டூர் கூட்டிட்டு போறாங்க. அப்படியா? எப்ப போறீங்க? 20 நாள்ல போயிருவோம்க்கா. ஆனா அதுக்கு 2000 ரூபாய் பணம் கட்டணும். எப்ப கட்டணும்? இன்னும் 10 நாளைக்குள்ள கட்டணும்க்கா. அப்பதான்க்கா டூர் போக முடியும். சரி, கட்டிடலாம். தேங்க்ஸ்க்கா. இந்தாம்மா, சாப்பிட்டுட்டு பேசிட்டுங்க. என்னம்மா விசேஷம்? கேசரி எல்லாம் பண்ணிருக்க? விசேஷம் எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, வீட்டுல ரவை அதிகமா இருந்தது, அதான் கேசரி பண்ணேன். உங்களுக்கு தான் உப்புமா பிடிக்காதுல்ல? அது யாருக்குமா? அந்த ராஜா தம்பி தனியா தானமா இருக்கு, பாவம் தனியா சமைச்சு சாப்பிடுது. இது மாதிரிலாம் அதுக்கு செய்ய தெரியாது, அதான் கொண்டு போய் கொடுக்கலான்னு போறேன். என்னம்மா அது புது பழக்கம்? இதெல்லாம் தேவையா? ஏங்க அப்படி பேசுற? பேச்சுலர் அம்மா தான் காரணம் சொல்றாங்கல்ல, கொடுத்துட்டு போகட்டுமே. அம்மா, அக்கா அப்படிதான் பேசிட்டு இருப்பா. நீ கொண்டு போய் கொடுத்து. சரிம்மா. என்னம்மா போகாம அங்கேயே நின்னுட்ட? யார் வந்திருக்கா? ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. ஏமா உங்களை உள்ள கூப்பிடுற? நீங்க வந்து வழியை திரும்பி போங்க. நீ பேசாம இரு. யாரோ பெரியவர் கூட வந்திருக்காரு. வேண்டாதவங்க வீட்டுக்கு வந்தாலும் உள்ள வாங்கன்னு தான் கூப்பிடணும். என்னம்மா சொல்ற நீ? நீ பேசாம இரு. எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்பா தயங்குற? பேச வந்திருக்கோம், உள்ளவா பேசிடுவோம். நீங்க உள்ள வாங்க. உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்லம்மா. உட்காருங்க. பாப்பா சுப்பிரமணி, வா உட்காரு. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. நாங்க வந்த விஷயத்த நல்லபடியா பேசி முடிச்சுட்டா சாப்பாடே சாப்பிடுறோம். அம்மா, நான் யாரோ எவரோ கிடையாதுமா. நான் வேற யாரும் இல்ல, சுப்பிரமணியோட மாமா தான்.
சுப்பிரமணியோட அப்பாவும் நானும் சின்ன வயசுல இருந்தே சிநேகிதம். அவர் இல்லாத நேரத்துல அவர் குடும்பத்துல நடக்கிற நல்லது கெட்டதுக்கு எல்லாத்தையுமே நான் தாம்மா முன்ன இருந்து பாத்துக்கிறேன். ஏன் துரதிருஷ்டமோ என்னமோ சுப்பிரமணி கல்யாணத்துல நான் இல்லாம போயிட்டேன். சரி, என்ன பேசணும் சொல்லுங்க. இன்னாருக்கு இன்னார்தான்னு கடவுள் அன்னைக்கே தலையில எழுதி வச்சுட்டாமா. அதை மாத்த யாராலையும் முடியாது. அத மாதிரிதான் இளவரசிக்கும் சுப்பிரமணிக்கும் கல்யாணம் நடந்து போச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள எவ்வளவோ நடந்து போச்சு. நீங்களும் உங்க கோபதாபத்தெல்லாம் காமிச்சு இளவரசியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டீங்க. எத்தனை நாளைக்கு தான் அந்த சின்னஞ்சரிசுங்க பிரிஞ்சிருக்கும்? அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுல நினைச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் பிரிஞ்சிருப்பாங்க? என்ன பேசுறீங்க நீங்க? இங்க யாரும் நினைக்கல, யார் மனசுல யாரும் இல்ல. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நான் திடீர்னு உங்க கழுத்துல தாலி கட்டினது எதிர்பாராம நடந்த விஷயம்தான். ஆனா அந்த நேரத்துல சத்தியமா நீங்க என் மனசுல இல்லை. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல இப்ப நீங்க என் மனசுக்குள்ள வந்துட்டீங்க. அதே மாதிரி உங்க மனசுக்குள்ளேயும் நான் இருக்கேன். அதை உங்களால இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆமா, நீ என் மனசுல இருக்க. என் கழுத்துல தாலி கட்டின புருஷனா இல்ல, எங்க அப்பாவை கொலை பண்ண கொலைகாரனா. நீ எப்போ என் மனசுல அப்படிதான் இருப்ப. ஏன் மறுபடியும் உண்மையை மறைக்கிறீங்க? வெளிப்படையா உங்க மனசுல இருக்கிறத சொல்ல தயங்குறீங்க. என்ன பெருசா இவ மாதிரி பேசிட்டு இருக்க? எதை வச்சு எங்க அக்கா மனசுல நீ இருக்கன்னு சொல்ற? அவங்க என் பேருக்கு கோயில்ல அர்ச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க மனசுல நான் இருக்கிற உண்மையை தெரிஞ்சது. என்னது? ஏன் அக்கா உன் பேர்ல கோயில்ல அர்ச்சனை பண்ணாங்களா? உண்மையா இல்லையான்னு அவங்க கிட்டயே கேட்டு பாருங்க. அக்கா சொல்லுக்கா, உண்மையா? அந்த ஆள் பேர்ல கோயில நீ அர்ச்சனை பண்ணியா? சொல்லுக்கா. உண்மைதான். ஆனா நான் அர்ச்சனை பண்ண சுப்பிரமணி இந்த ஆள் இல்ல. எல்லா விஷயத்திலும் இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்து எல்லார் வாழ்க்கைய பிரச்சனை ஆக்குறது அந்த ஆளுக்கு வேலையா போச்சு. அன்னைக்கு உண்மையில என்ன நடந்துச்சு தெரியுமா? அம்மாடி, என் பையனுக்கு 7 வயசு ஆகுதுமா. அவனுக்கு ஹார்ட் ஆபரேஷன். அவன் நல்லபடியா பொழைச்சு வரணும்னு வரவங்க எல்லார்கிட்டயும் அவன் பேர்ல அர்ச்சனை பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேம்மா. நீயும் என் பையன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுமா. அவன் நல்லபடியா பொழைச்சு வரணும்மா. அதுக்கு என்னம்மா, தாராளமா செய்யறேன். நல்ல விஷயத்துக்கு தானே. உங்க பையன் பேர் சொல்லுங்க. சுப்பிரமணியம்மா. இளவரசி நில்லு. அந்த அம்மா தன் மகன் பேர்ல தானே அர்ச்சனை பண்ண சொன்னாங்க. அதுக்கே இப்படி டென்ஷன் ஆகுற? எனக்கு அந்த பேரை கேட்டாலே எரிச்சலா வருது. இத பார், இது கோயில். அந்த அம்மா ஒரு நல்ல காரியத்துக்காக தான் உன்னை அர்ச்சனை பண்ண சொன்னாங்க. இங்க பாரு, உன் மனசுல வேற எதையும் நினைச்சுக்காம அந்த 7 வயசு பையன் நல்ல குணமாகணும்னு அர்ச்சனை பண்ணுவோம். சொல்றேன்ல, வா. சர்வாபீட்ட பிரசாத பல சித்திரஸ்தோ மகாதேஷம். வாங்கம்மா, யார் பேருக்கு அர்ச்சனை? சுப்பிரமணி. நான் அர்ச்சனை பண்ணது குழந்தை பேருக்கு தான். கொலகாரம் பேருக்கு அர்ச்சனை பண்றதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? அதான் என்ன நடந்துச்சுன்னு எங்க அக்கா சொல்லிட்டாங்கல்ல. இனி ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எடுத்து காலி பண்ணுங்க. நடந்ததெல்லாம் நடந்ததாவே இருக்கட்டுமா. இனி நடக்க போறத பத்தி பேசுவோம். உங்க பொண்ணு வேணா எங்க பையன் வேண்டான்னு ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஆனா எங்க பிள்ளைய நாங்க அப்படி விட்டுற முடியாது. அவனுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது, ஒரு வாழ்க்கை இருக்கு. அதனால பெரியவங்க நாம தான் பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். என்னமா சொல்றீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல. தெளிவா சொல்லுங்க. இன்னும் என்னமா தெளிவா சொல்றது? உங்க பொண்ணு எங்க பிள்ளையோட வந்து வாழலைங்கிறதுக்காக நாங்க அப்படியே விட்டுற முடியுமா என்ன? எங்க பிள்ளைக்கு நாங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டாமா என்ன?
அதுக்கு உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாதானமா நாங்க மேற்கொண்டு ஏதாவது பண்ண முடியும். மாமா என்ன மாமா இப்படி பேசுறீங்க? சுப்பிரமணி நீ சுமார், உனக்கு ஒண்ணும் தெரியாது. பிரச்சனை வந்தா பேசிதான் தீக்கணும். இன்னைக்கு எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவோம். இது பாருங்கம்மா, இப்பவும் நாங்க சமாதானத்துக்கு தயாராதாமா இருக்கோம். உங்க பொண்ணு வந்து எங்க பிள்ளையோட வாழ சம்மதம்னா சொல்லுங்க, சந்தோஷமா நாங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறோம். அப்படி சம்மதம் இல்லைன்னா தாலியை கழட்டி கொடுத்துட்டு விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லுங்க. அதுக்கப்புறம் எங்க பிள்ளைக்கு நாங்க வேற வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துக்கிறோம். மாமா என்னாச்சு உங்களுக்கு? என்ன பேச்சு பேசுறீங்க? சுப்பிரமணி நீ சுமாரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் வயசுல பெரியவன், அனுபவஸ்தன். இந்த சிக்கலை எப்படி தீர்க்கணும், எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ சுமாரு. இல்ல மாமா, இந்த மாதிரி பேசுறதுக்கு நாம இங்க வரல. அதை விட கிளம்பிடலாம் வாங்க. சுப்பிரமணி பதட்டப்படாதப்பா, இதுதான் முடிவுன்னு நான் சொல்லலையே. முடிவு அவங்க கையில தான்பா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்றத கேட்போம். ஏமா நீங்க என்னமா சொல்றீங்க? உங்க முடிவுல தாமா இருக்கு இவங்க வாழ்க்கையே. நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லம்மா. முடிவு உன் கையில தான் இருக்கு. என்னம்மா சொல்ற? என்னம்மா அக்கா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? அக்கா தாலியை கழட்டி கொடு, டைவர்ஸ் நோட்டீஸ் சைன் பண்ணி கொடுத்துரு. நீங்க போய் டைவர்ஸ் நோட்டீஸ் எடுத்துட்டு வாங்க, அக்கா சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. பேசாம ரெடி, நாங்க பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல. இன்னும் என்னமா பேச வேண்டியிருக்கு? அதான் தெளிவா சொல்லிட்டாங்கல்ல. அக்கா டைவர்ஸ் நோட்டீஸ் சைன் போடு, தாலியை கழட்டி கொடுத்துரு. சும்மா ரெடி. அம்மா இவ சின்ன பொண்ணு, எதுவும் தெரியாம பேசிட்டு இருக்கா. எடுத்தேன் கவுத்தேன்னு எடுக்கிற முடிவில்லம்மா இது. கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுமா. டைவர்ஸ் பண்ண எனக்கு சம்மதம் இல்லை. சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா. இப்படித்தான் நீ ஒரு முடிவை எடுப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. சரி வாமா, நம்ம வீட்டுக்கு போலாம் வாமா. நான் டைவர்ஸ் தான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், அந்த வீட்டுக்கு வரேன்னு சொல்லலையே. என்னம்மா சொல்ற? டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண உடனே கிடைக்காது, வெயிட் பண்ணணும். அது மட்டும் இல்ல, கோர்ட்டோட ரெக்கார்ட்ல இந்த ஆளோட பொண்டாட்டின்னு என் பேர் பதிவாகும். பேப்பர்ல கூட இந்த ஆளோட பொண்டாட்டின்னு என் பேர் பதிவாறதுல எனக்கு விருப்பம் இல்லை. என்னமா பேசுற நீ? வாழவும் விட மாட்டேங்கிற, சாகவும் விட மாட்டேங்கிற. சரி எங்க பிள்ளைக்கு நாங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணா நீ வந்து இடைஞ்சல் பண்ண மாட்டியா? சொல்லு பாப்போம். நீங்க தாராளமா பண்ணிக்கோங்க, நான் எந்த இடைஞ்சலும் பண்ண மாட்டேன். அதான் எங்க அக்கா உங்களோட முடிவை சொல்லிட்டாங்கல்ல, என்னைய உட்காந்துட்டு இருக்கீங்க? இடத்த காலி பண்ணுங்க. சரி நீங்க என்னமா சொல்றீங்க? எங்க அக்கா முடிவுதான் எங்க முடிவோ. சுப்பிரமணி இது ஒண்ணும் சரி வராது, நீ கிளம்பு, நாம போலாம் வா. இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். அதனாலதான் நான் மாட்டேன்னு சொன்னேன். கயல் தான் இளவரசி மனசுல நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி என்ன அங்க அனுப்பிச்சு வச்சான். சரி விடு சுப்பிரமணி, அப்படி போனது நல்லதா போச்சு. அவங்க முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல. அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்கன்னு. இல்லக்கா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இளவரசி மனசுல மாமா இருக்காரு. நீ வேணா பாரு, அவ நிச்சயமா இந்த வீட்ல வந்து வாழதான் போறா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவங்க தான் தீர்மானமும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன இளவரசி வந்து வாழ்வான்னு உளறிட்டு இருக்கா? உண்மையிலே இளவரசிக்கு மாமாவை பிடிக்கலனா அவ வெறும் வாய் வார்த்தையில முடியாதுன்னு சொல்லிருக்க மாட்டா, வேற மாதிரி காமிச்சிருப்பா. அவளுக்கு மாமா மேல பாசம் இருக்கு, ஆனா அவங்க அம்மாக்காகவும் தங்கச்சிக்காகவும் தான் மறைக்கிறா. அதான் உண்மை.
இத பாருமா, நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அது எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. இப்போ இளவரசியும் சுப்பிரமணியும் சந்தோஷமா வாழணும் தானே நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம். அதுக்காக தானே இவ்வளவு முயற்சிகளை எடுத்தோம். இவ்வளவு நாள் கழிச்சு நாமளும் இறங்கி வந்து அந்த அம்மாட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தணும். பேசி என்ன பிரயோஜனம்? நம்ம பேச்சுக்கு அவங்க பிடி கொடுக்கவே இல்லையே. நாம இறங்கி போனதுனாலதான் அந்த அம்மா மனசுல என்ன இருக்குன்றத நாம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால கொஞ்ச நாளைக்கு நாமளும் இந்த விஷயத்தை பேசாம ஆற விட்டு அதுக்கப்புறம் பேசிக்குவோம். ஒருவேளை அந்த அம்மாவே அந்த பொண்ணு மனசை மாத்தினாலும் மாத்தலாம் இல்லையா? அதனால அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்றத பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாம ஒரு முடிவெடுப்போம். ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கணும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அத போலதான். என்னப்பா நீங்க? அவங்க தான் முடிவை சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன இழுத்து அடிச்சிட்டு இருக்கீங்க? இல்லக்கா, அவர் சொல்றது சரிதான். இளவரசி மனசு மாறி கண்டிப்பா இந்த வீட்ல வந்து வாழதான் போறா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அம்மா கயல், உன் வாய் முகூர்த்தம் அப்படியே பழிக்கட்டுமா? அப்புறம் சுப்பிரமணி, நான் புறப்பட்டுமா? சாப்பிட்டு போங்க மாமா. இல்லப்பா, நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். ஏன்பா கணேஷ், என்ன வீட்டுல விட்டுருப்பா. சரிங்க, போலாம். சுப்பிரமணி, மாப்பிள்ளைய பாக்குற எனக்கு மாப்பிள்ள. இளவரசி இங்க வரமாட்டா. இனிமே நான் தான் உனக்கு பொண்டாட்டி. ஜானகி, ஏய் இது பார், எதுக்காக அழறப்போ? அழாதம்மா, சொன்னா கேளு, அழாத. அழாத. என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. நீ இப்படி பதுங்கி இருக்கிறத பார்த்து என் மனசே வெடிச்சு போயிடும் போல இருக்கு. ஏய் ஜானகி, இது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் நம்ம கேரளா பக்கம் போயிடலாம். நீ, நான், குழந்தை ஷாம்லி எல்லாருமே அங்கே போயிடலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத. கண்ணை தொடச்சிக்கோ. ஏன் அழற? சரி, சாப்பிட்டியா? என்ன பண்றது, ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு இருக்கேன். டெய்லியும் கையால சாப்பிடணும்னு ஆசைதான். எங்க முடியுது? இரு வர. ஜானகி, வயிறு ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டதுனால தூக்கம் கண்ணை சொக்குது. அப்படியே கிளம்பி போனதான் ஓரமாக எங்கேயாவது படுத்து தூங்க முடியும். நான் அப்படியே கிளம்புறேன் ஜானகி. எங்கேயா போய் தூங்குவ? கொஞ்ச நேரம் இங்கேயே நிம்மதியா படுத்து தூங்கிட்டு போ. நான் எழுப்பி விடுறேன். அதெல்லாம் வேணாம், சொன்னா கேளு. நான் இங்கே இருந்தால் உனக்கு தான் தேவையில்லாமல் பிரச்சனைலாம் வரும். அது நான் கிளம்புறேன் ஜானகி. சொன்னா கேளு. என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் எழுப்பி விடுறேன். இரு, நீ எதுவும் பேசாத. தள்ளு. படியா?
சட்டை போடு. சரி நான் கிளம்புறேன். குழந்தைய நல்லா பார்த்துக்கோ. நீயும் மனசை போட்டு வருத்திக்காத. கூடிய சீக்கிரத்துல கேரளாக்கு நீ நான் குழந்தை எல்லாரும் போயிடுவேன்னா நீ எதுக்கும் கவலைப்படாத. சரி முதல்ல கிளம்பு. நீ எதுக்கும் கவலைப்படாத. குழந்தைய நல்லா பார்த்துக்கோ. என்ன வேணும் உங்களுக்கு? நான் தான் உங்க உறவே வேணான்னு விலகி போறேன்ல, அப்புறம் எதுக்கு சும்மா சும்மா வந்து பேசுறீங்க? தப்புதாம்மா. ஆனா இப்போ உன் தங்கச்சியை பத்தி கொஞ்சம் பேசணும். என் தங்கச்சி பத்தி நீங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு? விஷயம் இருக்குமா. உன் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸு கூட வந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. ஆனா ஒரு தப்பான பையன் கூட வந்திருந்தாம்மா. அவன் ரொம்ப மோசமானவம்மா. நடந்தது எதையும் நினைச்சுக்காம படிப்புல கவனத்தை செலுத்து. சரியா? அக்கா என்னமாச்சு? என்னக்காச்சு? ஐயோ சரியா சீக்கிரம். லீலா என்னக்கா? கிருஷ்ணாவோட நேத்து பார்க்குக்கு போனியா? நானும் கிருஷ்ணாவும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிட்டு இருக்கோம். போய் சொல்லாத. அந்த பெரியவர்கிட்ட நாங்க 2 பேரும் லவ் பண்றோம்னு சொல்லிருக்கேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.